ஸ்ரீ ட்ரோன ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மேஷராசி தனபரவும் சந்தோஷமும் குடும்ப ஒற்றுமையும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பொதுவாக 2ஆம் இடத்துல தேய்பிறை சந்திரன் இருந்தால் வாக்குவாதங்கள் நிறையா நடக்கும். ஆனால் 2ஆம் வீட்டு அதிபதியும் 4ஆம் வீட்டு அதிபதியும் பரிவர்த்தனா யோகம் பெற்றிருப்பது தாயாரின் அனுசரணையான போக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் ஒற்றுமைக்கு உண்டான வழியை உங்கள் தாயாரின் செயல்பாடுகள் முன்னேற்றத்தை காண வைக்கும். மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் வளர்ச்சியை காணக்கூடிய பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகமான நாள். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய வகையில், மனசில் தைரியத்தை தரக்கூடிய வகையில் குடும்பத்தாரின் பேச்சு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். வாக்குச்சாதுரியம் ஏற்பட்டு வெற்றிகளை தரக்கூடிய தனலாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு குழந்தைகளால் சந்தோஷமும் வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாளாக இருக்கும். 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் உங்கள் நட்சத்திரநாதன் சந்திரனோட பரிவர்த்தனை பெற்றிருப்பது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றியடைவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். கடுமையான உடல் உழைப்பு தேவைப்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பத்தினர் உங்களின் செயல்பாடுகளை கிண்டலும் கேலியும் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். இன்ஃபேக்ட் திருமணம் நிச்சயம் நடந்திருந்ததுன்னா திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. குடும்பஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால குடும்பத்தில் புதிய உறவினர்களின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்றது. மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாளாக இருக்கும். ரிஷப ராசியில் சந்திரன் புதன் சேர்க்கை வேதை பொருத்தத்தை ஏற்படுத்துறதுனால இன்று பண வருமானத்திற்குண்டான யோகமான நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். உங்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். ஆனால் உங்களுடைய பர்சனல் விஷயம் சந்தோஷமாக இருக்கும். குழந்தைகளால் மேன்மை. நண்பர்கள் உங்களை சந்திப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. நண்பர்களின் ஆலோசனை உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய மாற்றம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும், சுகத்தை ஏற்படுத்தும். இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகள் பலிதமாகும். நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் ஏற்பட்டாலும் அது சாதகமாக மாறக்கூடிய நேரம் இது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். உங்களுடைய அறிவுத்திறமை வெளிப்படும். பேச்சு திறமை வெளிப்படக்கூடிய வாய்ப்பும் ஏற்பட்டு வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக காரிய பலிதம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும். தன வரவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் இனம் புரியாத சந்தோஷம், ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி ஒரு ஆரோக்கிய முன்னேற்றம், மனசில் தெளிவான சிந்தனை போன்ற அனைத்து விஷயங்களும் நடக்கிறதுக்கு உண்டான நேரம் இது. ஆனால் உங்களுடைய சிந்தனை விரயமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நிறையா யோசிப்பீங்க. உங்களுடைய யோசனையை கொண்டு போயிட்டு ஒரு ஹார்ட் டிஸ்கில் வச்சா 10 ஹார்ட் டிஸ்க்கும் பத்தாது, அந்தளவுக்கு ஃபுல்லாக இருக்கும். அவ்வளவு யோசனை பண்ணிகிட்ருக்கீங்க. பண வருமானம் ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும். உடம்பில் இருந்த வியாதிக்கு விமோச்சனம் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். மன நிம்மதியும் தெளிவும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்தியோக ரீதியாகவும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி, உங்களுக்கு இது நாள் வரை இருந்து வந்த கவலைகள் விலகும். நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். குறிப்பாக வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இது நாள் வரைக்கும் ஆசையாக பட்டுட்டு இருந்த விஷயம்லாம் இப்போது ரியாலிட்டியில் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அமைகின்றது. அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். வாழ்க்கை துணை விஷயத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். மனம் ஒன்றி இனிமையான வாழ்க்கையை துவக்குவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நாள். மிதுன ராசி விரயஸ்தானத்தில் ராசிநாதன் புதன் மற்றும் சந்திரன் சேர்க்கை, விரையாதிபதி சந்திரன் ஆகிய 2 கிரகங்களுக்கு பரிவர்த்தனா யோகம். இப்படி எல்லாமே உங்களுடைய ஆலோசனையின் பேரில்
உங்கள் குடும்பத்தில் செலவுகளை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது. குடும்பத்தில் செலவு வருதுன்னு கவலைப்படாதீங்க. 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால நீங்கள் எந்த அளவுக்கு செலவு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. அந்த பண வருமானத்தின் காரணமாக நீங்கள் செலவு பண்ணுறதுனால உங்களுக்கு செல்வாக்கு உயரும். உங்களை பார்த்து எல்லாரும் பெருமைப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய உறவினர்களின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மூத்த சகோதரர்கள் வழியிலும் சரி, உங்களுடைய இளைய சகோதரர்கள் வழியிலும் சரி, உங்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய நல்ல நாளாக இருந்தாலும் செலவுகள் ஏற்படுகின்ற நாள். லாபங்கள்னா காரிய லாபம் ஏற்படும், செலவுகள்னா கையிருப்புகள் கரையும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதரர்களின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் அவருடைய ஆரோக்கியத்திற்காகவும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எண்ட் ஆஃப் தி டே அவருக்கு எல்லா டெஸ்ட்டும் முடித்ததுக்கப்புறம் எல்லாம் நல்லா தான் இருக்கார், ஒன்றும் கவலைப்பட வேணாம்னு சொல்லுவாங்க. ஆன்மீக நாட்டம் அதிகரித்து குலதெய்வத்தின் வழிபடல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆனால் உத்தியோக சந்தோஷத்தை தந்தாலும் உங்களுடைய குடும்பத்தில் செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் சந்தோஷமான செலவுகள் ஏற்படும். தாயாருக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு எதுவும் இல்லை. ஆனால் தாயாரின் சந்தோஷமான தேவைகளை பூர்த்தி செய்து நீங்கள் பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் செலவுகளை ஏற்படுத்தும். பொண்ணு பார்க்க போகிறது, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வர்றது, இந்த மாதிரி ஏதாவது செலவு இருக்கும். சுப செலவு ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. சுப செலவு ஏற்படுறதுனால சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் உங்கள் மனசில் இருந்த கவலைகள் விலகும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக இதுவரை இருந்து வந்த மனக்கவலைகள் விலகும். நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். இருப்பினும் என்ன நல்லது நடந்தாலும் இன்றைக்கி கையிருப்பு கரையிறதுக்கு உண்டான நேரம் இது. சில சமயம் கால விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடக ராசி. ராசிநாதன் லாபஸ்தானத்தில் உச்சமாக இருக்கிறதும் அந்த லாபஸ்தானாதிபதி ராசியில் இருக்கிறதும் பரிவர்த்தனை யோகத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு செல்வாக்கை உயர்த்துவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். நீங்கள் செல்வாக்காக இருக்கிறதுக்கு உண்டான நேரம் இது. அதனால் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். உங்களை பற்றி தவறாக பேசியவர்கள் உங்களிடம் மண்டியிடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்குது. 9ஆம் இடத்து அதிபதி தசமஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு இழந்த வேலை மீண்டும் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்குது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது உங்கள் எதிரிகளின் தொல்லை அடங்குவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும். மன நிம்மதி ஏற்படுகின்ற நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தெளிவான சிந்தனையின் காரணமாக உங்களுக்கு என்ன மருத்துவ உதவி தேவைன்ட்டு அதை தெரிந்து அந்த கரெக்டான டாக்டர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பீங்க. ஆரோக்கியத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும். உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் வியாபார விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வியாபாரத்தில் சற்று கடினமான உழைப்பு தேவைப்படுறது. அதனால் உடல் சோர்வையும் மீறி நீங்கள் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருப்பினும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. இன்று பண வருமானம் ஏற்படக்கூடிய யோகமான நாள். லாபங்கள் பெருகும் நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சமூக மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சமூக மதிப்பை உயர்த்தும் நோக்கில் சிலர் உங்களிடம் உதவிகரமாக இருப்பதற்காக வருவார்கள். அவர்கள் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். ஆனால் அந்த செலவும் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு உண்டான நேரம். அதாவது உங்களுக்கு மரியாதையை கொடுத்து சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மொத்தத்தில் இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கும் சொல்வாக்கும் சந்தோஷமும் உயரக்கூடிய யோகமான நாள். உடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்றது. தொழில் ரீதியாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். சிம்ம ராசி. தசமஸ்தானத்தில் புதன் சந்திரன் சேர்க்கை வேதை பொருத்தம் ஏற்படுறதுனால சுகங்கள் அதிகரிக்கும். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். வீடு மனை வாங்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படக்கூடிய நேரம் இது. ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு உண்டான நேரமாக இருந்தாலும் சற்று முதலீடுகள் விஷயத்தில் பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அதிகமான செலவு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. சேமிப்பை உயர்த்தி கொள்வதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுறவங்களுக்கு இன்று சேமிப்புகள் அதிகரிக்கும். அதே சமயம் உங்கள் விரயஸ்தானத்தில் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை, அந்த சுக்கிரனும் சந்திரனும் பரிவர்த்தனா யோகம் உங்களுக்கு தொழிலுக்கு உண்டான முதலீடுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை சாதகமாக இருக்குது.
இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் உங்கள் தொழில் நிறுவனத்தை நடத்துறதுக்கு உண்டான இடத்தை வாங்குவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும், தெளிவான சிந்தனை ஏற்படும், மனசில் இருந்த கவலைகள் விலகும், குழந்தைகளால் சந்தோஷத்தை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மொத்தத்தில் மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற சுகமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய சங்கடங்கள் விலகும். குடும்பத்தில் உறவினர்களின் வருகை காரணமாக சந்தோஷமாக இருப்பீங்க. உடம்புல இருந்த வியாதிக்கு உண்டான தீர்வு கிடைச்செடுத்து, அதனால் உடம்புல வியாதியும் இல்லை, மனசுலேயும் சங்கடம் இல்லை, தெளிவாக இருக்கீங்க. செலவுகள் ஏற்பட்டாலும் அது உங்களுடைய கடனை அடைப்பதற்குண்டான செலவுகள் தான், அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இருப்பினும் செலவுகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு வருமானத்திற்கு குறைவு இருக்காது. எதிரிகளின் தொல்லை அடங்கும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதரர்கள் மூலமாக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதரர்களுக்கு செலவு பண்ணால் வெற்றிக்கு செலவு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதனால் தாராளமாக செலவு பண்ணுங்கள். குடும்ப சூழ்நிலை சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்றது. அதனால் குடும்பத்துக்கும் பெருசாக கெடுபலன்கள் இல்லை. மன நிம்மதி ஏற்படும். உடல் ரீதியான சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி கெடுபலன்கள் இல்லை. அந்த சோர்வும் கூட உங்களுக்கு உழைப்பின் காரணமாக தான், வேலை பளு காரணமாக சோர்வு ஏற்படுமே தவிர ஆரோக்கியத்தில் எந்த கெடுதலும் இல்லை. உடம்பில் இருந்த கடந்த கால வியாதிகள் உங்களை விட்டு பறந்தோடக்கூடிய நேரம் வந்து விட்டது. மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சுகங்கள் அதிகரிக்கும் நாள். கன்னி ராசி. ராசிநாதன் சந்திரன் ஆகிய இருவரும் பாக்கியஸ்தானத்தில் வலுவாக இருக்காங்க. பாக்கியாதிபதி மற்றும் லாபஸ்தானாதிபதி பரிவர்த்தனை பெற்றிருப்பது உங்களுக்கு மேலும் யோகத்தை ஏற்படுத்துகின்றது. தந்தை வழி சொத்து பாக்கிகள் வசூலாகிறதுக்கு உண்டான நேரம் இது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற வாய்ப்பும் ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் பிரிந்தவர்கள் கூடுவார்கள். இணைந்து சந்தோஷத்தை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மன நிம்மதி ஏற்படும். குடும்பத்தில் பணவரவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து விஷயமாக இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். மூத்த சகோதரர்கள் மூலமாக பெருமைகள் பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். ஆன்மீக நாட்டம் அதிகரித்து குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். குலதெய்வத்தின் அருளும் முன்னோர்களின் ஆசியும் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற சந்தோஷமான நாள். அதற்காக மருத்துவ செலவு இருக்குது. ஆனால் அந்த செலவு சந்தோஷத்தை தரும். வீண் செலவுகள் கிடையாது, சுப செலவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உறவினர்களின் வருகை காரணமாக குடும்பத்தில் நன்மைகள் ஏற்படுகின்ற, நல்ல பேச்சுவார்த்தைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். தெளிவான சிந்தனை ஏற்படும். குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பண வருமானம் ஏற்படும். எடுத்த காரியத்தில் வெற்றியடைந்து அதன் மூலமாக உங்களுடைய தோல்விகள் மறக்கப்படும். சந்தோஷம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். இளைய சகோதரர்கள் வளர்ச்சியை காண்பார்கள். அவர்களால் உங்களுக்கு லாபங்கள் பெருகும். ஆனால் அவர்களுடன் மன வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க கொஞ்சம் கோபமாக பேசினாங்கன்னா விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். உங்களுடைய தேவைக்கு காரிய பலிதம் ஏற்படுத்தி கொள்வது நல்லது. காரியமாக வீரியமானு பார்த்தா இப்போ வீரியம் பார்க்கக்கூடாது, காரியம்தான் முக்கியம். அதனால் உங்களுடைய காரிய பலிதத்திற்காக நீங்கள் சற்று பொறுமை காப்பது அவசியமான ஒன்று. துலாம் ராசி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். 8ஆம் இடத்துல புதன் சந்திரன் சேர்க்கை. அதனால் இன்று செலவுகள் அதிகரிக்கும். குடும்ப தேவைகள் அதிகரிக்கும். எதிரிகளின் தேவைகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளால் மனச்சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வியாபார ரீதியான முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தும். மொத்தத்தில் இன்றைக்கி ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க பொது ஃபங்க்ஷனில் மீட் பண்ணும்பொழுது சற்று நிதானத்தோடு பேசுங்க. அவசரப்பட்டு யாரையும் தப்பாக பேசி உங்கள் பேரை நீங்களே கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வார்த்தைகளில் சற்று உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால தொழில், வேலை, உத்தியோகம் போன்ற பொது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு செல்வாக்கு குறையக்கூடிய ஒரு சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. யாரையாவது பற்றி தப்பாக பேசுகிறதையோ இல்லை யாராவது தப்பாக பேசும்பொழுது அந்த இடத்துல நீங்கள் நிற்கிறதோ உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய பண விவகாரங்களில், குடும்ப விவகாரங்களில்
அடுத்தவர்களின் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று குழப்பம் ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் ஏற்படுகின்ற ஒரு சங்கடமான நாள். காரிய பலிதம் ஏற்படுறதுக்காக, காரிய தடை ஏற்படாமல் இருப்பதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மேலும் அலைச்சலை தான் கொடுக்குமே தவிர, நீங்கள் சிம்பிளாக முடிக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு இழுத்துக்கிட்டே போகிறதுன்ட்டு நீங்கள் எரிச்சல் அடைந்து சற்று வார்த்தையை வெளிவிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சக நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். நண்பர்களின் ஆலோசனையின் மூலமாக உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் அந்த வெற்றிக்காக நீங்கள் ரொம்ப மெனக்கிடணும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையின் ஆலோசனை உங்களுக்கு வெற்றியை தரும், லாபத்தை ஏற்படுத்தும். மூத்த சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கும் செல்வாக்கு உயர்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருப்பினும் சந்திராஷ்டம தினம், அதனால் எதிரிகளிடம் சற்று கவனமாக இருங்கள். எதிரிகளின் குறுக்கீடு குடும்பத்தில் எதுவும் வராமல் பார்த்துக்கிறது உங்களுடைய தலையாய கடமை. வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். விருச்சிக ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் புதன் சந்திரன் சேர்க்கை உங்களுடைய செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய நண்பர்களின் செயல்பாடுகள் சற்று கவலையை ஏற்படுத்தும். ஆனால் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. நண்பர்களால் உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் இருக்குது. மன நிம்மதி ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. மனசில் சந்தோஷம் இருக்கும். இருந்தாலும் மனசுக்குள்ளார ஒரு சிறு குறுகுறுப்பு கவலை இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், நண்பர்கள் செய்யக்கூடிய சில தவறுகள் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படிங்கிற ஒரு கவலை தான். ஆனால் இன்றைக்கி எதுவும் கவலைப்பட வேண்டாம். சந்திராஷ்டமம் நாளைக்கு தான். அதனால் இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. நாளையிலேருந்து தான் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும். இன்று நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் காரணமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. செலவுகள் அதிகரித்தாலும் உங்களுடைய குடும்ப தேவைகள் அதிகரிக்கும். குடும்ப தேவைகளுக்கு உண்டான பணவரவும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீட்டில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள், திருமணமோ இல்லை கிரகப்பிரவேசமோ ஏதோ ஒரு பற்றி நீங்கள் வீட்டில் பேசுகிறீங்க. வீட்டில் வயதான தாய் தந்தையர் இருந்தால் அவர்களின் சஷ்டியப்த பூர்த்தி, சதாபிஷேகம் பற்றி பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தும். அவர்களுக்கு செய்வதனால் உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிக்கும் விருத்தி ஏற்படக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மன நிம்மதி ஏற்படுகின்ற நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் அறிவுரைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். நண்பர்கள் அறிவுரை கொடுப்பார்கள். நண்பர்களின் ஆலோசனை உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மனசில் இருக்கிற கவலைகள் விலகும். ஆரோக்கிய கவலைகள் விலகும். உடம்பில் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு சனி பார்வை தான் காரணம். அதனால் உங்களுக்கு அலைச்சல் ஜாஸ்தியாகும். மற்றபடி நெகட்டிவ் பலன்கள் இன்றைக்கி இல்லை. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் உதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை நண்பர்கள் மூலமாக ஏற்படும். அந்த நண்பர்கள் உங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அவர்களுக்கு சில காரியங்களை சாதித்து கொள்வதற்கு முயற்சி செய்வார்கள். இப்போதைக்கு வேறு வழி இல்லை. கண்ணும் காணாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இருப்பினும் உங்களுடைய லிமிட் என்ன, அவங்களுடைய லிமிட் என்னன்னு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற, சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி. கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முடிவுரை எழுதுறதுக்கோ அல்லது புதிய கடன் துவக்குவதற்கோ வாய்ப்பு இருக்குது. இந்த கடனை வாங்கிறதுனால, புதிய கடன் வாங்கிறதுனால உங்களுக்கு வியாபாரம், தொழில் விருத்தி ஏற்படும். உத்தியோக மேன்மை ஏற்படும். தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கும். தடைப்பட்ட பாக்கியங்கள் நடப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அரசாங்க வகையில் ஏதாவது தவறுகள் இருந்ததுன்னா அதை சரி செஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அவர்களின் பாதிப்புகள் பெருசாக இல்லை. அதனால் கவலைப்பட வேண்டாம். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு லாபங்கள் பெருகும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிப்பதற்கோ அல்லது குழந்தை பாக்கிய விஷயத்தில் வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கோ நல்ல செய்தி வருகின்ற ஒரு நல்ல நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம், குழந்தைகளால் சந்தோஷம், வம்ச விருத்தி ஏற்படுதல் போன்ற அனைத்து சுப நிகழ்வுகளும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தடைகள் விலகும். சந்தோஷம் ஏற்படும். மன நிம்மதி ஏற்படும்.
குடும்பத்தில் பிரிந்தவர்கள் கூடுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். ஈகோ கிளாஷ் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். எதிரிகளின் தொல்லை அடங்கும். எதிரிகள் உங்களிடம் மண்டியிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய புகழ் ஓங்கும், வளரும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் மனக்கவலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தந்தையுடன் மன வேறுபாடு ஏற்படுறதுக்கும் சூழ்நிலை சாதகமாக இருக்கிறதுனால இன்றைக்கி அனாவசியமான வார்த்தை விரயங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய ஹை ஹேண்டட்னஸ் உங்கள் தந்தைக்கு மனசில் கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வீண் விரயங்கள் ஏற்படும். நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக சக பணியாளர்கள் அல்லது அரசாங்க விஷயத்தில் அரசு அதிகாரிகளின் மெத்தன போக்கு உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். அவங்கக்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க. மகர ராசி. குழந்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உதவிகரமான செயல்பாடுகளில் ஈடுபடுவார்கள். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி வியாபார அலைச்சல் ஏற்பட்டு உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி கொள்வதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டு அதில் வெற்றியும் காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பூமி வீடு கட்டுறது, பூமி வாங்கிறது, விவசாய நிலம் வாங்கிறது போன்ற விஷயங்களில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய, தொழில் விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு லாபங்கள் பெருகும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க சற்று கவலையை ஏற்படுத்தி கொள்வார்கள். வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் மெத்தன போக்கு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் குழப்பம் ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய ப்ரைவேட் பார்ட்ஸில் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. அதே சமயம் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலை இழந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு வேலை இழந்து பணப்பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் சுமை அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால கடன் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்துக்காகவும் மெனக்கெடணும், கஷ்டப்படணும். அந்த கஷ்டம் உங்களுக்கு செல்வாக்கை குறைப்பதற்குண்டான சூழ்நிலை இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் கஷ்டப்படுறதை பார்த்து மற்றவங்க உங்களை பரிகாசம் பண்ணுறதுக்கும் தயங்க மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும். யாரிடமாவது இன்று வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். கும்ப ராசி. ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய ஆரோக்கியம் குழப்பத்தை சந்திக்கும். வீடு மனை மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீடு மாற்றணும், இல்லை ஆஃபீஸ் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி அது சம்பந்தமாக அலைச்சலை சந்திப்பீர்கள். உடன் பணியாற்றுபவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு ஓரளவுக்கு உதவிகரமாக இருக்கும். வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அவருடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அவருடைய வருமானம் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். குழந்தைகளின் பிடிவாத குணம் அல்லது குழந்தைகளின் அறிவார்த்தமான குணம் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் வீண் செலவுகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடுமாற்றங்கள் இல்லாத நாளாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் தெளிந்து யோசித்து செயல்படுவீர்கள். அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். இருப்பினும் நீங்கள் போகிற பாதை கரெக்டு தானா அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீடு மாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம் அல்லது வேலையில் இடமாற்றம் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக மாற்றங்கள் இன்றியமையாதது. அதன் மூலமாக உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படும் சூழ்நிலை இருக்குது. மேலதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் ஏற்படும். சிலருக்கு வேலையில் சஸ்பென்ஷன், மெமோ போன்ற விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. குழந்தைகளின் பிடிவாத குணம் எரிச்சலை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையின் பிடிவாத குணமும் எரிச்சலை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சூழ்நிலை சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குடும்ப உறுப்பினர்கள் ஓரளவுக்கு உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படும். செல்வாக்கு உயரக்கூடிய நேரம். அதனால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். குழந்தைகள் விஷயத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வீண் பிடிவாதம் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். நீங்களும் விட்டு கொடுக்கணும், குழந்தைகளும் விட்டு கொடுக்கணும்.
வியாபார விஷயமாக எடுக்கும் காரியங்கள் அரசு தடைகளை சந்திக்கும். மீன ராசி, 3ஆம் இடத்துல புதன் சந்திரன் சேர்க்கை வேதை பொருத்தம் ஏற்படுறதுனால உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் இருந்தாலும் ஏதோ ஒரு குறை இருந்துகிட்டே இருக்குது. குழந்தைகளை பற்றிய குறை, தாயாரின் ஆரோக்கியம் பற்றிய குறை, இருக்கிற வீடு பற்றிய குறை, வீட்டை மாற்றலாமா இல்லை வீட்டை வேறு வீடு வாங்கலாமா, இப்படி குழப்பத்தில் இருக்கீங்க. ஆனால் வீட்டை மாற்றவும் முடியாது, விற்கவும் முடியாது, வேறு வீட்டுக்கு போகவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து கொண்டு இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுடைய ஆரோக்கிய விஷயம் முக்கியத்துவம் பெறுகின்றது. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு முக்கிய முடிவும் எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. வீடு கட்டுற விஷயமும் சரி, வீடு மாற்றலான்னா இப்போ இருக்கிற வீட்டு ஓனர் உங்களை காலி பண்ண விடமாட்டார். இதனால் சிக்கல் ஏற்படும். தொழில் ரீதியாக அரசாங்க தடைகள் ஏற்படுகின்ற சங்கடம் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீண் விரயங்கள் ஏற்படும். குடும்ப தேவைகள் அதிகரிக்கும். கடன் சுமை அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடுமாற்றமான சூழ்நிலை இருக்குது. உத்தியோக ரீதியாக, வேலை ரீதியாக, அரசாங்க அதிகாரிகள் அல்லது அரசு திட்டங்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துகின்றது, பண விரயத்தை ஏற்படுத்துகின்றது. இன்று உங்களுக்கு குழப்பங்கள் நிறைந்த நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி வரா மாதிரி இருந்து அது தாமதம் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வருமானம் ஏற்படுகின்ற நல்ல நாள். பண வருமானம் ஏற்பட்டாலும் உங்களுடைய தேவைகள் அதிகரிக்கின்றது. குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குழந்தைகளின் உடல் ரீதியான சோர்வுகள் விலகும். மன நிம்மதி ஏற்படும். சந்தோஷமான அனுபவங்கள் குழந்தைகளால் ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடின முயற்சிக்கு உண்டான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சாதகமான நாள். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அந்த புதிய வாய்ப்புகள் மூலமாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கும் சந்தோஷமும் வெற்றியும் கிடைக்கிறதுக்கும் உண்டான யோகமான நாள். மன நிம்மதி ஏற்படும். உடன் பிறந்த சகோதரர்கள் அல்லது நண்பர்கள் மூலமாக சந்தோஷமான அனுபவங்களை பெற்று வெளியில் சென்று வருவதற்கு, அதாவது கோயிலுக்கோ மாலுக்கோ பீச்சுக்கோ போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள்.